Hi friends, welcome back to Shivaprati Creations. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டாசல்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல டாசல்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நம்ம ரோப் முதல்ல ரெடி பண்ணிடலாம். ரோப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நீடில் இருக்குது. அந்த நீடில் வச்சு நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். அது தெரியாமல் நாங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த நீடில் வந்து எல்லா ஸ்டிச்சிங் ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சங்குப்பூ வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கோம். அதில் வந்து 3 into 3 இன்ச்சுக்கு வந்து எடுத்திருக்கோம். அதை வந்து எல்லாம் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கலாம். அது வந்து நம்ம வந்து பிங்க் கலரில் இப்போ எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரையாங்கிளை வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 டைம் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சைடு இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து சங்குப்பூ வந்து அழகாக வந்துடும் நம்மளுக்கு. இது வந்து 2 வந்து பிங்க் கலரு, ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர்னால பிங்க் கலரில் நம்ம வந்து சங்குப்பூ ரெடி பண்ணுறோம். அதே இது வந்து கோல்டன் கலர் சரி வந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்டரில் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து இது இன்னொரு ஸ்டிச்சும் நம்ம வந்து போட்டுக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து அது பிரியாது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை நாங்கள் எங்கள் அம்மா எப்படி டர்ன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக அந்த சங்குப்பூ வந்து வந்திருக்குன்னு. இது வந்து சரியில் வந்து நம்ம வந்து இப்போ எடுத்துருக்கோம். அதே பிங்க் கலரில் எடுக்கிறோம் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தட் வந்து வருது பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். பிங்க் கலரு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இன்னொரு பிங்க்கையும் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இந்த நாளை வச்சு தான் நம்ம வந்து ஒரு அந்த சங்குப்பூ அந்த ஃப்ளவர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். 4 பெட்டல் ஃப்ளவர்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுக்கு நடுவில் வந்து ஆன்டிக் பீட் வரும். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து ஒரு ரோப் எடுத்திருக்கோம் பிங்க் கலரில். அதை வந்து நம்ம வந்து இப்போ அந்த 3 into 3 அந்த ஸ்கொயர் இதை எடுத்தோம்ல, அதை ட்ரையாங்கிளாக மடித்து அப்புறம் வந்து ஃபோல்ட் பண்ணி நடுவில் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம் அந்த ரோப்பை. அது வந்து 2 ரோப் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து நம்ம பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் டபுள் ஸ்டிச் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம வந்து ரோப்பில் பண்ணியிருக்கோம்ல, இதெல்லாம் வந்து 1 செகண்டில் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து அந்த இதை வந்து எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் 1 செகண்டில் நான் வந்து இப்போ அதை எடுத்துட்டேன் பாருங்கள். 5 இன்ச்சில் வந்து நம்ம வந்து ஒரு ரோப் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 20 இன்ச்சுக்கு வந்து ஒரு ரோப் இருக்குது. அந்த ரோப்பில் வந்து நம்ம வந்து கோல்டன் கலர் சரி வந்து சங்குப்பூ வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம். இப்போ அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து செகண்ட் மெத்தட். இந்த சரியிலலாம் நார்மலாக நம்மளுக்கு வந்து வராது. அதனால வந்து நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடும் இந்த சைடும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம் ட்ரையாங்கிளில். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து 2 சைடு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நடுவில் வந்து ரோப் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ரெடி ஆயிரும் சங்குப்பூ. இதுதான் வந்து செகண்ட் மெத்தட். இந்த ட்ரிக் வந்து பிகினர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ அம்மா வந்து டர்ன் பண்ணுவாங்க பாருங்கள். இது 1 செகண்டில் நம்ம இப்போ டர்ன் பண்ணியாச்சா. ஒரு அழகாக நீட்டாக அந்த சங்குப்பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்குன்னு.
இப்போ அந்த 5 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு ரோப்பை ரெடி பண்ணியிருந்தோம்ல, அது வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு சைடு வரும், இன்னொரு நாட்டில் செகண்ட் இது வரும். இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு இது தெரியுதா, அந்த இதில் தான் நம்ம வந்து அந்த ஃப்ளவர் வந்து வைக்க போகிறோம். 4 பெட்டல்ஸ் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து டாசல்ஸ் லுக் வந்து இருக்கும். இது வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணும் போது நான் காமிக்கிறேன். நடுவில் வந்து ஆன்டிக் பீடு கோல்டன் கலர் இருக்குல்ல, அதுதான் வந்து வரும். ஆரி ஒர்க்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த இது தான் வந்து நடுவில் வரும். அது வந்து பெருசில் நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நாங்கள் வந்து பிங்க் கலர் பெட்டல் எடுத்திருக்கோம். இது ஸ்டிச் பண்ணும் போது அந்த நீடில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிங்க் கலரில் நம்ம வந்து 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே இது நம்ம வந்து இது வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். அதே இது நம்ம வந்து 4 பெட்டலாகவும் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோல்டு வச்சுருக்கோம். ஆப்போசிட் கலரில் வரும். அந்த ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலரு, அதுக்கப்புறம் கோல்டன் கலர் அந்த மாதிரி வரும். அது வந்து ஒரு 2-3 ஸ்டிச்சு போட்டுட்டு வாங்க, அப்போ தான் அது வந்து பிரியாது. பாருங்கள், அந்த ஆப்போசிட்டாக நான் வச்சுருக்கேன்னா கரெக்டாக அதுக்கு பக்கத்தில் ஒட்டின மாதிரியே வைங்க, ஸ்டிச் பண்ணுங்கள். இது அந்த நூல் வந்து அந்த ஃப்ளவரில் மாட்டாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா மாட்டுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இப்போ எங்களுக்கு மாட்டுச்சா. அப்புறம் வந்து பீடு வச்சிடலாம். பீடு வந்து நான் சொன்னல ஆன்டிக் பீட் கோல்டன் கலர். இப்போ இதுவும் நல்லா நம்ம வந்து டைட்டாக வந்து போட்டுக்கோங்க. இது முடிஞ்சோடனே நம்ம வந்து 5 இன்ச்சுக்கு ஒரு இது பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். பின்னாடி வச்சுட்டு அதுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், எங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்திருக்கு. அதை வந்து இப்போ நாங்கள் கட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணணும். அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இது நல்லா டைட்டாக நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது முடிஞ்சோடனே நம்ம வந்து 20 இன்ச்சுக்கு நம்ம வந்து எடுத்திருந்தோம்ல, அந்த இதுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும். அதை வச்சுட்டு லாஸ்ட்டாக நாட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ அந்த கோல்டன் கலர் சரி இருக்குல்ல, அது வந்து கீழே தொங்குற மாதிரியோ பிங்க் கலர் வந்து மேலே இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி தான் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக பார்த்து அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் சைட் திருப்பிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும், ஏன்னா அதோட அளவு வந்து மாறிடும். அந்த இது வந்து நமக்கு தெரியாது. அதனால் பார்த்து பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்லோவாகவே பண்ணுங்கள். நல்லா டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். சுற்றி அந்த இது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். லாஸ்ட்டாக நாட்டு போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், பெட்டல்ஸ் வந்து டாசல்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக தொங்குதுன்னு பாருங்கள். இது வந்து கஸ்டமரே தான் வந்து இந்த டிசைன் எடுத்து கொடுத்துருந்தாங்க பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து. பாருங்கள், நம்ம வந்து 2மே முடிச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கஸ்டமருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எவ்வளோ அழகாக தொங்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸில் பேக் நெக்கில் வந்து ஒரு டிசைன் இருக்குது. இந்த டிசைனோட பேர் வந்து ஸ்கேலப் டிசைன். இது வந்து ஆர்ச்னு சொல்லலாம், வளைவுன்னு சொல்லலாம். இதில் வந்து நம்ம வந்து பீட்ஸ் கொடுக்க போகிறோம்.
இப்போ இந்த அதே ஆன்டிக் பீடு தான். அது வந்து நம்ம வந்து பேக் சைடில் இருந்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இதுக்குள்ளே இந்த ப்ளவுஸுக்குள்ளே வந்து கேன்வாஷ் கொடுத்துருக்கோம். இதுவும் வந்து நிறையா வந்து ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து டைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீட்ஸ் தான் வந்து இந்த நெக்கு ஃபுல்லாக வரும். இது வந்து மருமகளோட ப்ளவுஸு. லாஸ்ட்டில் வந்து மாமியாரோட ப்ளவுஸ் ஒன்று இருக்குது. அது வந்து பாம்பாமில் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இது முடித்தோடனே நம்ம வந்து லாஸ்ட்டாக நாட்டு போட்டு நம்ம வந்து முடிச்சிடலாம். இப்போ இதான் வந்து ஃபைனல் லுக் ஆஃப் த ப்ளவுஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கஸ்டமர் தான் இந்த டிசைனும் கஸ்டமர் வந்து பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருந்து தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் அந்த பீடு ஃபுல்லாக அந்த நெக்கு ஃபுல்லாக வந்திருக்கு. பேக் சைடில் நம்ம வந்து எம்மிங்கும் பண்ணியாச்சு. கொக்கிலாம் வச்சு முடிச்சாச்சு. இது சாரியோட பார்ட்ரு தான் வந்து ஹேண்டுக்கு வந்திருக்கு. பீகாக் தான். நம்ம சாரியோட இதை பார்த்துடலாம். இந்த சாரீ வந்து 5440க்கு எடுத்திருக்காங்க. இந்த சாரீ வந்து RMKவில் எடுத்திருக்காங்க. இந்த சாரியோட பார்டர் வந்து நல்லா பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாடி கலர் வந்து ஒரு சாண்டலும் எல்லோ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர். அதுக்கப்புறம் பேர்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளவரு அந்த மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. கொடி டிசைனும் கொடுத்துருந்தாங்க. அதோட மேலே ஒரு பார்டர் இருக்குல்ல, அந்த பார்டர் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இதோட பல்லு பார்த்துடலாம். பல்லு வந்து பிங்க் கலரில் கொடுத்துருந்தாங்க. அந்த பல்லுவில் வந்து அந்த ஃப்ளவரு லீஃபோடு கொடுத்துருந்தாங்க. அங்கே ஃபுல்லாமே அதுதான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடோட பல்லு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெரிய பீகாக்கு நிற்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு அந்த இது ஃபுல்லாக வந்துருச்சு. பார்டர்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அவங்களே வந்து சுங்கு போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட இதை நம்ம பார்த்துடலாம். எனக்கு இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டாசல்ஸ். இந்த மாதிரி டாசல்ஸ் இந்த ப்ளவுஸ் நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸோட ஹைலைட்டே அந்த டாசல்ஸ் தான், பார்த்துக்கோங்களேன். அந்த கர்வும் அழகாக நீட்டாக வந்துருந்துச்சு. ஏன்னா உள்ள வந்து நம்ம கேன்வாஷ் கொடுத்துருந்தோம். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸு வந்து எம்மிங் வந்து நம்ம சேம் கலரில் தான் பண்ணியிருக்கோம். பீட் நம்ம உள்ளே கொடுத்ததுனால வெளில வந்து நல்லா தெரியுது. இப்போ நம்ம வந்து மாமியாரோட சாரியை பார்த்துடலாம். இவங்கள மாமியார்னு சொல்லறதுக்கு பதிலாக ட்ரெண்டிங் மாமியார்னு நம்ம சொல்லலாம். இந்த சாரீ வந்து மதர்ஷாவில் எடுத்திருக்காங்க. 1380க்கு எடுத்திருக்காங்க. இதோட பாடி கலர் வந்து கிரே கலர். அதுக்கப்புறம் காப்பரில் வந்து பூ மாதிரி பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லீஃபு டாட்ஸு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பல்லு வந்து பிங்க் கலர். ப்ளவுஸ் வந்து இதோட இந்த சாரியில் இருக்கிற ப்ளவுஸ் யூஸ் பண்ணல. அவங்க பிட்டு வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. இவங்களை எதுக்கு நாங்கள் ட்ரெண்டிங் மாமியார்னு கூப்பிட்றோன்னா, இவங்க இப்போ உள்ள ட்ரெண்டிங்கோட டிசைன்ஸ் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து வச்சுருக்காங்க. அவங்க மருமகள் தான் வந்து அந்த பேக் நெக் டிசைன் எடுத்து கொடுத்துருந்தாங்க.
இந்த மாதிரி மாமியார் மருமகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபால்ஸ் வந்து வச்சாச்சு. இப்போ நாங்கள் இதோட ப்ளவுஸ் காமிக்கிறோம். ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரில் வந்து இருக்குது. இதுதான் வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம ஹேண்டுக்கும் பேக் நெக்குக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம வந்து பாம் கொடுத்துருக்கோம் கிரே கலரில். உள்ளே வந்து தெர்மாக்கோல் தெரியுமா, அதை வந்து நாங்கள் உள்ளே கொடுத்துருக்கோம். இது உள்ளே வந்து அதோட பீஸ் தெரியக்கூடாதுன்னு அதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒரு இன்ச்சுக்கு தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். பேக் நெக்லேயும் அதே மாதிரி தான் ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து வச்சுருக்கோம். அந்த ஒரு இன்ச்சுக்கு வச்சதுனால ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. இதோட அந்த ஊக்கு நம்ம வச்சுருக்கோம்ல, அது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலரில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து வயசான பாட்டிங்கெல்லாம் வந்து அவங்க அந்த ஊக்கு வந்து கரெக்டாக மாட்ட தெரியாது. அதனால வந்து டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்து அவங்க கரெக்டாக மாட்டிடுவாங்களே. இந்த ஐடியா கூட இவங்க தான் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டையும் நம்ம வந்து ஒரு இன்ச்சுக்கு விட்டு நம்ம வந்து பாம் வச்சுருக்கோம். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு அந்த பைப்பிங் வந்து பைப்பிங் இல்லை, நான் வந்து அந்த இது கொடுத்துருக்காங்கல்ல, எம்மிங் பண்ணியிருக்காங்கல்ல பாருங்கள், டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்களா. டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.